அரசு வேலை மோசடி புகாரில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தற்போது விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசாரின் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர். அரசு வேலை மோசடி புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தற்போது விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். சென்னையில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், கூடுதல் விவரம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த விவகாரத்தில் தற்போது சம்மனின் பேரில் முன்னாள் திமுக அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 23 லட்சம் மோசடி செய்த வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கரின் உதவியாளர் இளைஞனின் என்பவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சில தினங்களுக்கு முன்பாக கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார். இந்த நிலையில் தான் எஃப்ஐஆர் வெளியாகி பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக புகார்தாரர் தனது மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக முன்னாள் அமைச்சர் சிவசங்கரின் உதவியாளர் இளைஞனின் என்பவருக்கு ரூபாய் 23 லட்சம் பணம் கொடுத்ததாகவும் இந்த விவகாரத்தில் அப்போதைய அமைச்சர் சிவசங்கர் தன்னிடம் கால் செய்து பணம் வந்துவிட்டதாக தெரிவித்ததாகவும் தேவைப்படும் எனில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரை கைது செய்து தனது நடவடிக்கை எடுத்து தனது பணத்தை மீட்டு தருமாறு அவர் புகாரில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இளைஞனை கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த விவகாரத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பதற்கு அறிவதற்காக விசாரணைக்காக அவருக்கு சம்மன் அளித்திருந்தனர். குறிப்பாக ஜூலை மாதம் 1ஆம் தேதியான இன்று நேரில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அளித்திருந்தனர். இந்த நிலையில் தான் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தற்போது விசாரணைக்காக சென்னை வேப்பேரியில் அமைந்திருக்கக்கூடிய காவல் ஆணையர் அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். அன்பரசன், தற்போது இன்றைய விசாரணையில் அவரிடம் எவ்வளவு நேரம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர் தன்னுடைய உதவியாளர் கிடையாது என்று சிவசங்கர் மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இந்த விசாரணை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? பாலா, போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 23 லட்சம் மோசடி செய்த விவகாரத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தற்போது விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார் சென்னை மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் முன்னிலையில். குறிப்பாக போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 23 லட்சம் மோசடி செய்ததாக காவல்துறை சார்பு ஆய்வாளர் சீனிவாசன் என்பவர் சில தினங்களுக்கு முன்பு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் சில தினங்களுக்கு முன்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்னாள் திமுக அமைச்சர் சிவசங்கரின் உதவியாளர் இளைஞரின் என்பவரை கைது செய்து சிறையில் எடுத்தனர். இந்த நிலையில் தான் முன்னாள் திமுக அமைச்சர் சிவசங்கர் கைது செய்யப்பட்ட இளைஞரின் தனக்கு யார் என்று தெரியாத எனவும் அவரை தான் நேரில் பார்த்தது கூட இல்லை எனவும் தன்னை பற்றி அவதூறு வதந்தி பரப்பி வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் எஃப்ஐஆர் ஆனது வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த எஃப்ஐஆரில் ரூபாய் 23 லட்சம் பணம் கொடுத்த அந்த சீனிவாசன் என்ன சொல்லுகிறார் என்றால், பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், தான் பணம் கொடுத்த இளைஞரிடம் ரூபாய் 23 லட்சம் பணம் கொடுத்ததாகவும் அப்போது அமைச்சர் சிவசங்கர் தனக்கு கால் செய்து பணம் வந்துவிட்டதாக அவர் தெரிவித்ததாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த மோசடியில் அமைச்சர் சிவசங்கருக்கும் அப்போதைய அமைச்சர் சிவசங்கருக்கு தொடர்பு இருப்பதாகவும் தேவைப்படும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுத்து தனது பணத்தை மீட்டு தருமாறு அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இளைஞரின் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இந்த விவகாரத்தின் பின்னணியில் அமைச்சர் சிவசங்கருக்கு, அதாவது திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவதற்காக சென்னை காவல்துறை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரிடம் நேரில் விசாரணை நடத்துவதற்காக சம்மன் அளித்திருந்தனர். குறிப்பாக ஜூலை மாதம் 1ஆம் தேதியான இன்று நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தற்போது சென்னை வேப்பேரியில் அமைந்திருக்கக்கூடிய சென்னை காவல்துறையின் மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தற்போது ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் இன்னும் சில நிமிடங்களில் விசாரணை நடத்தப்படும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விசாரணைக்கு, இந்த மோசடியின் பின்னணியில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பது குறித்த விவரம் அனைத்தும் விசாரணைக்கு பிறகு தெளிவான ஒரு தகவல் கிடைக்கும் என தற்போது அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். போக்குவரத்து துறையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றதாக புகார் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார்.